அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா ரைஸில் அடை தோசை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே சின்ன டம்ளரில் மாப்பிள்ளை சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கரண்டியில் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதுவும் ஒரு சின்ன கரண்டி, பாசிப்பருப்பு, அதுவும் ஒரு கரண்டி, உளுந்து, அது ஒரு கரண்டி. இது நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை இது வேறு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஊற வச்சிடலாம். நமக்கு நைட்டு தோசை போடணுன்னா காலையிலேயே இதை ஊற வச்சுருங்க. காலையில் தோசை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டு ஊற வச்சுருங்க. பாருங்கள், ஊறிடுச்சு. நான் நைட்டுக்காக வச்சேன். 5 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் 4 வரமிளகா சேர்த்துக்கிறேன். 4 பெரிய பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட முழு தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு 1/4 தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, அதை கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சால்ட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவுக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி தோசை மாவு நம்ம புளிக்க வைக்கிற மாதிரி இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை. உடனே நம்ம அரைச்சிட்டு உடனே தோசை போடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான தோசை. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பசங்களுக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த தோசைக்கு மிளகாய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, பீனட் சட்னி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.